அனைவரும் ஒரு சில மணித்துளிகள் அமரவும். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுப்போம். சார்லஸ் கலையரசி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், விவியன் தொழில் வளர்ச்சி வேண்டியும், நன்றி திருப்பலியாக ஜெயல் பெரிட் பிஜிட் குடும்பமும், கவின் லியாண்டர் நல்வாழ்க்கை துணை அமைய வேண்டியும், பிரிட்டோ தமிழரசு குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், செபாஸ்டின் ஜெரின் ஜஸ்வின் நன்றி திருப்பலியாகவும், ஜோஸ் மரியா சந்தியா ஜியா நன்றி திருப்பலியாகவும், கே ஜோஸ் ரானன் தங்களது 18ஆம் ஆண்டு பிறந்தநாளை சிறப்பிக்கின்றார். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், ராஜேந்திரன் குணசுந்தரி குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், ஃபெர்னான் சுரேஷ் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், ரெஜி ராம்சன் குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், சிவிஎஸ் ஜான் உடல் சுகம் பெற வேண்டியும், ஷைனி அமலியா நன்றி திருப்பலியாகவும், லூர்து சாமி சென்ட் ஜூலியன் நன்றி திருப்பலியாகவும், கவிதா எட்வர்ட் திருமணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், லிபின் ஜோஸ் உடல் சுகம் பெற வேண்டியும், ஜெசிந்தா ரிச்சர்ட் 78ஆம் ஆண்டு பிறந்தநாளை சிறப்பிக்கின்றார். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், ஜூட் ஆண்டோ டி குரூஸ் நன்றி திருப்பலியாகவும், கான்ஸ்டன்டைன் ராஜா ரோசி நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், வின்சியா பால்ராஜ் நற்காரியங்கள் நிறைபெற வேண்டியும், ஜோ லத்தீசியா குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், சார்லஸ் ரூபன் ரோசாலி ரூபன் நன்றி திருப்பலியாகவும், தீப்தி அக்ஷய் நற்காரியங்கள் நிறைபெற வேண்டியும், நிக்கோலஸ் டென்னி குடும்பம் நினைத்த காரியங்கள் நடைமுறையில் நடைபெற வேண்டியும், தியாகராஜன் தேவிகா தொழில் வளர்ச்சி பெற வேண்டியும், ராஜேஷ் டிலானி குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் டிரோஸ் வசந்தா குடும்பம் நன்றி திருப்பலியாகவும், மேலும் மரித்த சிமியோன் அன்னம்மாள், ஜோசப் அருமைராஜ், புஷ்பராஜ், ஆலிஸ் ராணி, யாரும் நினையாத ஆத்துமாக்கள், அருள் சகோதரி அசுந்தா மேரி, லாசர் டிகுரோஸ், ஜெசிலியா, அலெக்சாந்தர், ஜான்ராஜ், ஜெஃப்ரின் மற்றும் குடும்பத்தில் மருத்துவர்கள் ஆத்துமாக்களுக்காகவும், அந்தோனி அம்மாள், ஜான் ஹென்றி, சவரிநாதன் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலிகள் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இன்று நாம் திருக்குடும்பத்தின் பாதுகாவலரும் அன்னை மரியாவின் தூய கணவருமான புனித யோசேப்பின் பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். நாசரேத்தில் எளிய தச்சராக வாழ்ந்த யோசேப்பு இறைவனின் திட்டத்திற்கு தன்னை முழுமையாக கையளித்து அமைதியோடும் தாழ்ச்சியோடும்
மீட்பின் பணியில் ஒத்துழைத்தவர். இன்றைய உலகம் தேடும் வெளிக்காட்டுதல் விரும்பாமல் கடமையிலும் இறை பற்றிலும் நிலைத்திருந்த இப்புனிதரின் வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் சிறந்த முன்மாதிரியாக திகழ்கிறது. தூதர் வழியாக கிடைத்த இறை வார்த்தையை இவ்விதமாக கேள்வியின்றி ஏற்று திருக்குடும்பத்தை பாதுகாத்த யோசேப்பை போல நாமும் நம் வாழ்வில் சவால்களை புரியாத நேரத்திலும் இறை நம்பிக்கையோடு எதிர்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நேர்மையாளர் என்று விவிலியத்தால் போற்றப்படும் இப்புனிதரின் பரிந்துரையால் நம் குடும்பங்கள் புனிதமடையவும் நம் அன்றாட உழைப்பு ஆசிரிக்கப்படவும் வேண்டிய வரங்களை கேட்டு இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற அருட்தந்தைகள் அனைவர் சார்பாக பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் பாதுகாவலரும் நம் ஒவ்வொருடைய குடும்பங்களின் பாதுகாவலருமான புனித யோசேப்பின் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வி விஷ் யூ ஆல் ஹாப்பி ஃபீஸ்ட். அதே போன்று இந்த நாளில் இந்த திருப்பலியை நம் ஒவ்வொருடைய குடும்பங்களுடைய நன்றி திருப்பலியாகவும் நம்முடைய பங்கினுடைய நன்றி திருப்பலியாகவும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கடந்த ஓராண்டாக இந்த புனிதரின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் அதே நேரத்தில் தொடர்ந்து இறைவன் தன்னுடைய வளர்ப்பு தந்தையான புனித சூசேப்பரின் பரிந்துரையின் வழியாக பாதுகாப்பின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த பங்கையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டியும் நம்முடைய ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது பொறுத்து ஜெபிக்கப்படுகிறது. அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, சூசேப்பரின் பெயரை தாங்கி இருக்கின்ற இந்த ஆலயத்திலே இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். சூசேப்பர் எப்படி அமைதியிலும் நேர்மையிலும் அந்த திருக்குடும்பத்தை வழிநடத்தினார், அவருடைய அமைதியான நடவடிக்கை மற்றும் நேர்மையான நடவடிக்கை நமக்கு சொல்லும் பாடம் என்ன, அவர் எப்படி கட்டளைகளை, கடவுளின் கட்டளைகளை எவ்வாறு நிறைவேற்றினார் என்ற இத்தகைய கேள்விகளுக்கு ஒரு சிந்தனையாக இந்த திருப்பலி நமக்கு இருக்கின்றது. ஆகவே இத்தகைய சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அதற்கு தடையாக இருக்கின்ற பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலைவாழ்வை அளிப்பாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. தாவீதின் வம்சத்தில் மெசியா பிறப்பார் என்ற இறைவனின் வாக்குறுதியை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. தாவீதின் வழிமரபில் வந்த யோசேப்பு இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாக பொறுப்பேற்றதன் மூலம் இந்த வாக்குறுதி நிறைவேறுகிறது. நம் முன்னோர்களுக்கு அளித்த வாக்கை என்றும் மறவாத இறைவனின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, 4வது வசனம், 5வது வசனம் மற்றும் 12வது அதிகாரம் 14 16 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாகச் சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட விரும்புபவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும்
வாசக முன்னுரை. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் ஆபிரகாம் கடவுள் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையினால் கடவுளுக்கு உகந்தவரானார் என்பதை பவுலடியார் விளக்குகிறார். அதே போன்று ஆழமான நம்பிக்கையை யோசேப்பும் கொண்டிருந்தார். நாமும் நம்பிக்கையின் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 13, 16 முதல் 18 மற்றும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிமரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைப்பிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுடைய ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருட்செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர் எல்லோருக்கும், திருச்சட்டத்தின் உட்பட்டோருக்கும் மட்டுமல்ல, அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்கள் இனங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்னும் மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்க செய்வோரும் ஆகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினர், தயங்காமல் நம்பினர். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வார்த்தைகள் 16 முதல். யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூயாவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். யூர்கன் ஹாபர்மாஸ் என்ற தத்துவ இயல் அறிஞர், மெய்யியல் அறிஞர் ஒருவர் இருந்தார். அவர் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர். ஏற்கனவே 100 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் இறந்து போனது சென்ற வாரம் 14ஆம் தேதி. ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அவர் ஒரு மெய்யியல் அறிஞர், ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர். ஹிட்லர் வாழ்ந்த பொழுது அங்கே அவரால் துன்பப்படுத்தப்பட்டவர். அவர் பெரிய ஒரு அறிஞர். அவர் சொல்லுகின்றார் தன்னுடைய ஒரு புத்தகத்திலே, கருவியும் அதன் பலன்களும் அல்லது அறிவும் அதன் பயன்களும் என்ற புத்தகத்திலே அவர் சொல்லுகின்றார், 3 விதமான அறிவு இருக்கிறது. ஒன்று கருவி சார்ந்த அறிவு, 2வது விழுமியங்கள் சார்ந்த அறிவு, 3வது மானுட விடுதலைக்கான அறிவு. முதலாவது கருவி சார்ந்த அறிவு அல்லது தொழில் சார்ந்த அறிவு. ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது, அதற்கு CPU, அது எப்படி செயல்பட வேண்டும், அல்லது ஒரு செல்ஃபோன் இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அதாவது ஒரு எந்தவித ஃப்ரிட்ஜ் வீட்டில் இருக்கிறது அல்லது கிரைண்டர் எப்படி பயன்படுத்த வேண்டும், கருவிகளை அதனுடைய எப்படி பயன்படுத்துவது, கருவி சார்ந்த அறிவு நமக்கு தேவை என்று. 2வது விழுமியங்கள் சார்ந்த அறிவு. விழுமியங்கள் என்று சொன்னால் வேல்யூஸ், மதிப்பீடுகள். நம்முடைய உரையாடல் அல்லது நம்முடைய நல்ல நடவடிக்கை, உதாரணத்துக்கு திருடாதே, பொய் சொல்லாதே, தாய் தந்தையை மதி அல்லது கீழ்ப்படி, ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு செல், தகுந்த பாவ சங்கீர்த்தனம் செய். இது போன்ற விழுமியங்கள் சார்ந்த அது நமக்கு பயனளிக்கும். 2வது அறிவு விழுமியங்கள் சார்ந்த அறிவு. 3வது இந்த முதல் 2ம் கருவி சார்ந்த அறிவு அல்லது தொழில் சார்ந்த அறிவு. அடுத்து விழுமியங்கள் சார்ந்த அறிவு, அது நம்மை மேம்படுத்தும், நம்முடைய தொழில் மேம்படுத்தும், நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும். விழுமியங்கள் சார்ந்த அறிவு நமது கேரக்டர், நம்முடைய இயல்பை, நம்முடைய நடவடிக்கையை மாற்றும். 3வது மானுட விடுதலைக்கான அறிவு என்பது அது எப்படி செய்வது என்று சொன்னால், விமர்சனம் செய்வது, ஜனநாயக உரையாடலை நிகழ்த்துவது. எப்பொழுதும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அதை சேர்ந்து உரையாடுவது, குடும்பமாக அல்லது அன்பியமாக அல்லது பங்காக சேர்ந்து உரையாடுவது. அது எது சரி, எது தவறு, அது எப்படி நாளை மாற்றிக்கொள்ளலாம் என்று ஜனநாயக உரையாடல். அதுதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு புதிய ஒரு நாட்டையோ ஒரு புதிய இடத்தையோ அது தரும். அது மானுட விடுதலைக்கானது என்று சொல்லுகின்றார். அன்புமிக்க இறை மக்களே, இந்த 3 அறிவையும் நாம் புனித சூசையப்பரிடம், புனித யோசேப்பிடம் நாம் பார்க்க முடியும். முதலாவது கருவி சார்ந்த அறிவு. அவர் ஒரு தச்சர், தச்சு தொழில் செய்து வந்தவர், அந்த குடும்பத்தை காப்பாற்றியவர். அது மட்டுமல்லாமல் தன் மகன் இயேசுவுக்கும்
அந்த தச்சொல்லை கற்றுக் கொடுத்தார். அதிலே அவரை பயின்றார். அவர் அந்த தொழில் வாயிலாக அந்த குடும்பத்தை வழிநடத்தி வந்தார், பொருளாதாரத்தில் முன்னேற்றி வந்தார். எப்பொழுதுமே தச்சு தொழில் அல்லது எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் நம்மை மேம்படுத்துகிறது பொருளாதாரத்தில். அப்பொழுதுதான் மற்ற சிந்தனைகளை வளர அடிப்படையான தேவையாக இருக்கிறது. ஆகவே தூய அல்லது புனித சூசையப்பர் ஒரு தச்சு தொழிலே தொழில்முறை சார்ந்த அறிவை அவர் கொண்டிருந்தார். ஆகவே அந்த குடும்பம் பொருளாதாரத்திலே ஒரு சமநிலையை, ஒரு மகிழ்வாழ் நிலையை கொண்டிருந்தது. இரண்டாவது, விழுமியங்கள் சார்ந்த அறிவை சூசையப்பர் கொண்டிருந்தார். என்ன விழுமியங்கள்? நேர்மையாளர், அவர் கடவுளுக்கு கீழ்ப்படிபவர், அவர் அமைதியிலே எந்த ஒன்றையும் அமைதியிலே தியானித்து செய்யக்கூடியவர், அவர் விசுவாசம் கொண்டவர், கடவுள் மீது விசுவாசம் கொண்டவர். இத்தகைய விழுமியங்கள் அவரை மேம்படச் செய்தது. இத்தகைய மதிப்பீடுகள் தன்னை இந்த அளவிலே நேர்மையாளராக இருக்கிறார் என்று சொன்னால், அல்லது கடவுளுக்கு கீழ்ப்படிபவராக இருக்கிறார் என்று சொன்னால், அதிலே தன்னை அமைதியிலே வளர்த்து கொண்டே வந்தார். இதற்காக அதுதான் விழுமியங்கள் சார்ந்த அறிவும் தூய புனித சூசையப்பர் கொண்டிருந்தார். அடுத்து மானுட விடியல் சார்ந்த அறிவு, மானுட விடியலுக்கான அறிவு. அப்பொழுது கப்ரியேல் தூதர் அன்னை மரியாவுக்கு தோன்றி, உமது வயிற்றில் ஆண்டவர் பிறக்கப் போகிறார், தூய ஆவியானவர் வழியாக ஆண்டவர் பிறக்கப் போகிறார் என்று சொன்னவுடன் அப்பொழுதே அவரை விட்டு விலகி போயிருக்கலாம். அப்பொழுது அவர் கனவிலே தூதர் தோன்றி, இது தூய ஆவியானவரின் செயல், கடவுளே பிறக்கிறார் என்று சொன்னவுடன் அதை உடனே அவர் ஏற்றுக்கொண்டு அந்த அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார். காரணம் எதுவென்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் பிறந்து மானுட விடுதலைக்காக அவர் தன்னையே தன்னுடைய உயிரை கொடுக்கப் போகிறார். இது நாள் வரை பாவம் செய்து வந்தோம், ஆதாம் ஏவாள் செய்த பாவம் நம்மை ஒட்டிக்கொண்டே வந்தது. இன்னும் இந்த மனிதம் விடுதலை அடையாமல் இருக்கின்றது. அதற்காக ஒரு கருவியாக அன்னை மரியாவை கடவுள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார். நானும் அன்னை மரியாவுக்கு உறுதுணையாக இருப்பேன். இந்த மானுட விடுதலுக்காக நான் கடவுளுடைய கட்டளையை கேட்பேன். அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, கீழ்ப்படிவேன். ஏனென்று சொன்னால், மானுடம் விடுதலை பெற வேண்டும். அவருடைய சிலுவை சாவு வழியாக, அவருடைய உயிர்ப்பின் வழியாக இந்த மானுடம் பாவ வாழ்விலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த முடிவுதான் மானுட விடுதலைக்கான முடிவு, அறிவு. அன்புள்ள இறை மக்களே, புனித சூசையப்பர் ஒரு அமைதியான ஒரு நபராக தெரிந்தாலும் எத்தகைய ஒரு தூய்மையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கின்றார் என்பதை பாருங்கள். முதலில் தொழில் சார்ந்த அறிவு, விழுமியங்கள் சார்ந்த அறிவு, அடுத்து மானுட விடுதலைக்கான அறிவு. அவருடைய முடிவு, நான் இனிமேல் இந்த குடும்பத்தின் திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருப்பேன், இந்த திருக்குடும்பத்தை நான் வழிநடத்தி செல்வேன். யாராவது இங்கிருந்து எகிப்துக்கு ஓடி போவார்களா? ஏனென்று சொன்னால் அந்த குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும். இந்த விடுதலைக்காக பிறந்த குழந்தை உடனே எருசலேமுக்கு செல்கின்றார். அந்த குழந்தை பிறப்பிற்காக பெத்லகேமுக்கு செல்கின்றார். இப்படியாக அங்கும் எங்குமாக அலைந்து திரிந்த அன்னை மரியாவோடு சென்ற வழிநடத்திய, அமைதியில் வழிநடந்த அவர் மானுட விடுதலைக்காக இயேசு பிறக்கப் போகிறார், அதற்கு நான் ஒரு சிறிய கருவியாக இருக்கப் போகிறேன். அது எப்படி நிகழ்ந்தது என்று சொன்னால், கடவுளோடு அவர் கொண்டிருந்த உரையாடல். அவர் அமைதியாக இல்லை, கடவுளோடு பேசிக்கொண்டே இருந்தார். எந்த அளவிற்கு கடவுளோடு அவர் பேசிக்கொண்டிருந்தார், நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கனவில் கூட கடவுள் அவரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த உரையாடல், அந்த கடவுளோடு அவர் கொண்டிருந்த பக்தி உரையாடல் தான் அவரை இந்த அளவிற்கு விடுதலைக்கான ஒரு பயணத்திலே ஒரு கருவியாக செயல்பட வைத்தது. கடவுள் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை விடுதலைக்கான கடவுள். நம் கடவுள் விடுதலைக்கான கடவுள். தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம் எப்படி இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அவர் துன்பப்பட்டு வந்தார்கள். அதன் பிறகு அவருக்கு விடுதலை அளித்தார். அது மோசே வழியாக கானான் தேசத்தை காட்டுகின்றேன் என்று சொல்லி அவரை வழிநடத்தி வந்தார்.
அதன் பிறகு புதிய ஏற்பாட்டிலே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் வழியாக இந்த மானிடம் ஒரு கட்டுண்டு கிடக்கிறது. இதை எப்படி நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஒரே மகனை இந்த கடவுளிலிருந்து இறங்கி வந்து மனித பிறப்பாக அவர் ஏற்று நமக்காக சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு இறந்தார், உயிர் தெழுந்தார். இதுதான் கடவுள், நம்முடைய கடவுள், நம்மை புரிந்து கொள்ளும் கடவுள். அத்தகைய அதே மனநிலையை சூசையப்பர் அவருடைய வாழ்விலே கொண்டிருந்தார். ஒரு பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், யோனா இறைவாக்கினரை பற்றி பார்க்கின்றோம். யோனா இறைவாக்கினர் அந்த நினிவே நகரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போகும் பொழுது அங்கே அதை கேள்விப்பட்டு மக்கள் 40 நாட்கள் தவம் செய்து உடைகளை களைந்து சாம்பல் பூசி தவம் செய்கிறார்கள். அப்பொழுது கடவுள் அவரை மன்னித்து விடுகின்றார். அப்பொழுது யோனா கோபித்துக் கொள்கிறார். போங்கள் கடவுளே, எப்பொழுது பார்த்தாலும் ஒருவரை தண்டிக்கலாம் என்று சொல்லுவீர்கள், அதன் பிறகு மன்னித்து விடுவீர்கள் என்று கோபித்துக் கொள்கின்றார். அப்பொழுது ஒரு ஆமணக்கு செடியை வளரச் செய்து அதே நாளிலே அவர் பட்டு போக செய்தவுடன் மீண்டும் கோபித்துக் கொள்கிறார். இந்த ஆமணக்கு செடி பட்டு போகின்றதே என்று சொல்லி அப்பொழுது சொல்கின்றார், பார் யோனா, இந்த சிறிய ஆமணக்கு செடிக்காக நீ இவ்வளவு கவலைப்படுகின்றாய். பாருங்கள், 1,20,000 மேற்பட்ட மக்கள், இன்னும் மக்கள், கால்நடைகள், இன்னும் அதனுடைய இடக்கை வழக்கை தெரியாத உயிரினங்கள், இதை எப்படி நான் அழிப்பேன்? அவர்களை விடுவிப்பதற்காகத்தானே நான் இருக்கின்றேன். நான் விடுவிக்கும் கடவுள் அல்லவா என்று சொல்லி அந்த உரையாடலை நீங்கள் யோனா ஆகமம் இதை படித்து பார்த்தால் அந்த உரையாடல் ஒரு சிறிய ஒரு அதிகாரங்கள் தான் எப்படி அவர் விடுவித்தார் என்பதை பார்க்கின்றோம். அதே போல ஜெர்மனி நாட்டில் வாழ்ந்த ஏடித் ஸ்டைன் என்ற புனிதர், அவர் ஒரு பெண், அவர் யூத மதத்தை சேர்ந்தவர். அதன் பிறகு அவர் கடவுளை இல்லை என்று சொல்லி கடவுள் மறுப்பாளராக மாறிவிட்டு ஒரு நாள் எதேச்சையாக விவிலியத்தை படித்த போது அந்த விவிலியத்திலே இயேசு எதற்காக வந்தார், ஏன் அந்த பாவங்களுக்கு விடுதலைக்காக அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும், மரிக்க வேண்டும் என்று சொல்லி படித்துவிட்டு அதை பிடித்து போய் நானும் மனித விடுதலைக்காக, இந்த மானுட விடுதலைக்காக போராடுவேன் என்று சொல்லி கிறிஸ்தவராக மாறினார். கிறிஸ்தவராக மாறுறது மட்டுமல்ல, ஒரு அருள் சகோதரியாக, கன்னியராக மாறினார். அவருக்கு பேர் பெனடிக்டா தெரேசா என்று மாற்றிக்கொண்டார். அவர் யூதர், அதன் பிறகு கடவுள் மறுப்பாளர், விவிலியத்தை படித்தவுடன் கிறிஸ்தவர், அதன் பிறகு அருள் கன்னியராக, அருள் சகோதரியாக மாறினார். அவர் எப்படி ஹிட்லர் வாழ்ந்த காலத்திலே அவரை யூதர்கள் என்று தெரிந்து கொண்டு யூதர்களை கொன்று வந்தார். அவர் கிறிஸ்தவராக மாறினாலும், கத்தோலிக்க கிறிஸ்தவராக மாறினாலும், அவர் பிறப்பிலே யூதர் என்பதால் அவரை வதைமுகாம், கான்சன்ட்ரேஷன் கேம்பிலே அவரை வைத்து அவரை உணவில்லாமல் பட்டினியாக சாகடித்து வைத்தார்கள். அப்பொழுது அவர் நெதர்லாந்து அருகிலே, நெதர்லாந்து ஜெர்மனி இரண்டும் ஒன்றை நெருங்கிய நாடுகள், அங்கே அவரை இழுத்து வந்த படைவீரர்கள் அந்த கான்வென்ட், அந்த கண்ணீர் இல்லத்திலிருந்து இழுத்து வந்து அவரை மதை முகாமில் வைத்து கொன்றார்கள். அவர் எப்படி யூத மதத்திலிருந்து இயேசுவை வாழ்க்கையை படித்துவிட்டு அவர் கிறிஸ்தவராக மாறி நான் உதவி செய்ய வேண்டும், மானிடத்திற்காக உதவி செய்ய வேண்டும் என்று வந்தவர். எப்பொழுதுமே மானுட விடுதலைக்காக உழைப்பவர்கள் அதிக துன்பப்படுவார்கள். ஸ்டெயின் சுவாமிகள், அதே போல் கிரகாம் ஸ்டெயின்ஸ் எப்பொழுதும் அவருடைய தொழுநோயிலிருந்து விடுவிக்க வேண்டும், பழங்குடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுபவர்கள் துன்பப்படுவார்கள். அவர்களுக்கு வேதனை அதிகமாக இருக்கும். ஆனால் அதுதான் கிறிஸ்தவனுடைய வாழ்வாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. அன்புள்ள இறைமக்களே, தூய சூசையப்பரை போல, யோசேப்பை போல நாமும் அனைத்து தொழில்முறையில் தனிப்பட்ட முறையில் அறிவு இருந்தாலும், அதே போல் விழுமியங்கள் சார்ந்து தன்னளவிலே ஒரு ஒழுக்கமானவராக முன்னேற்றி கொண்டாலும், நீங்கள் மற்றவருக்காக, மற்றவரின் விடுதலைக்காக பாடுபடும் பொழுதுதான் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக மாறுகிறீர்கள். அதுவரையில் முழுமையடையாத கிறிஸ்தவர்களாக, பாதி கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆகவே இன்ற நாளிலே புனித சூசையப்பர், புனித யோசேப்பு நமக்கு துணையாக இருந்து இத்தகைய பாதையிலே வழிநடக்க, இத்தகைய அறிவை நாம் மேற்கொள்ள துணையாக இருப்பார்.
அதற்கு இந்த திருப்பலி நமக்கு உதவியாக இருக்கும். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நம்முடைய பாதுகாவலரான புனித யோசேப்பின் பரிந்துரையின் வழியாக இறைவனுடைய அனைவரும் நம்பிக்கை அறிக்கிடுவோம். விசுவாச பிரமாணம். நாம் நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை இப்பொழுது எடுத்து சொல்லுவோம். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. திரு அவைக்காக வழிகாட்டும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரும் புனித யோசேப்பை போல தாழ்ச்சியையும் நேர்மையையும் தங்கள் வாழ்வு நெறியாக கொண்டு உமது பணியில் ஆர்வமிக்க ஊழியராக திகழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகத்திற்காக அமைதியின் அரசரே, உலக நாடுகளிடையே நிலவும் பிணிகளுக்கு நீங்கி அனைத்து தலைவர்களும் நாட்டின் இறையாண்மையையும் மனித மாண்பையும் மதித்து உலக அமைதிக்காக உழைத்திடவும் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாத்திடவும் வேண்டுமென்று புனித யோசேப்பு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவ வாழ்வுக்காக விசுவாசத்தின் தந்தையே, உமது அரசு உறுதியாக இருக்கும் என்று தாவீதுக்கு வாக்களித்தவரே, புனித யோசேப்பை போல நாங்களும் மௌனத்தில் உம்மை தேடவும் கடின உழைப்பில் உம்மை கண்டுணரவும் பிறர் மீது நல்லெண்ணம் கொண்டு நேர்மையாளர்களாக வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். துயருற்றோருக்காக ஆறுதலின் ஊற்றே, வாழ்வின் இக்கட்டான சூழல்களில் சரியான முடிவெடுத்த புனித யோசேப்பை போல நாங்களும் குழப்பமான நேரங்களில் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் உம் திருவுளத்தை கண்டறியவும் சாவுகளை
கடந்து வெற்றி பெறவும் அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்கள் மற்றும் இளைஞர்களுக்காக குடும்பங்களின் பாதுகாவலரே, எங்கள் குடும்பங்களின் நாசரேத்து திருக்குடும்பத்தை போல அன்பிலும் புரிந்துணர்விலும் வளரவும், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நிபந்தனையின்றி ஏற்கவும், எங்கள் பிள்ளைகள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் வரம் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். மேலும் குறிப்பாக மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் நடைபெறுகின்ற இந்த போரானது இது அங்கு அமைதி நிலையை அடையவும், குறிப்பாக சுயநலமிக்க தலைவனுடைய அந்த தவறான முடிவினால் அவர்கள் இத்தகைய போரை நிறுத்தி அமைதி பேச்சுவார்த்தையின் வழியாக சுமூகமான தீர்வு கண்டு அப்பகுதி மக்களும் உலக மக்களும் பொருளாதாரத்திலும் அமைதியிலும் வளர வேண்டும் என்று புனித சூசைப்பரை பார்த்து நாம் ஜெபிப்போம். நம் ஒவ்வொருடைய குடும்பங்களுடைய தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, நாங்கள் கேட்பதற்கு முன்பே அறிந்திருக்கிறவர், நாங்கள் கேட்பதற்கு மேலாக தருகின்றவர். எங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் உமது பாதத்தில் வைத்து மன்றாடுகின்றோம். எங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற வெளிப்படுத்திய அனைத்து தேவைகளையும் நீர் நிறைவேற்றி எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். இவைகளையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புமிக்க சகோதரிகளே சகோதரரை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார்.
அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீர். தூயாவினிட்டதால் அந்த அன்னை கருதரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளரென அவரை உமது குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர். கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கழுணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அருளும் எமக்கு அமைதி அருளும். அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
செலுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையேசுவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை இங்கு இருக்கின்ற அனைத்து அனைவர் சார்பாக பங்கு மக்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கின் பாதுகாவலரான புனித யோசேப்புடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே இந்த திருவிழா திருப்பலிக்கு தலைமையேற்று வழிநடத்தியவர் அருட்தந்தை டொனால்ட். கடந்த வாரம் கூட நம்முடைய வெள்ளிக்கிழமை தவக்கால வெள்ளிக்கிழமை திருப்பலி நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்தவர். எனவே இந்த நாளை சிறப்பாக 3 கருத்துக்கள், 3 விதமான அறிவுகளை பற்றி சொன்னார். எப்படி இந்த 3 விதமான அறிவுகளும் குறிப்பாக யோசேப்பு தன்னுடைய வாழ்விலை பெற்று ஒரு புனித நிலைக்கு அடைவதற்கு அது உதவியாக இருந்தது என்று. அதில் குறிப்பாக இந்த விழுமியங்களுக்கான அறிவு, அதில் புனித யோசேப்பு அமைதியை பற்றி சொன்னார். புனித யோசேப்பு அமைதி நிறைந்தவராக இருந்தார் என்று. ஒரு சிலர் தங்களுடைய அனுபவத்தினால் அங்கு பேசுவார்கள், ஆனால் ஒரு சிலர் தங்களுடைய அனுபவத்தினால் அமைதியாக இருப்பார்கள். இதுதான் புனித சூசையப்பர். அவருடைய விழுமியம் இதுதான். அவர் அனுபவத்தினால் பேசுகின்ற ஒரு புனிதர் அல்ல, மாறாக அனுபவத்தினால் அங்கு அமைதியாக இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு புனிதராக இருந்தார். எனவே நம்முடைய வாழ்விலும் இந்த புனிதரைப் போல இந்த 3 விதமான அறிவுகள், கருவிகளுக்கான அறிவு, அதே போன்ற இந்த விழுமியங்களுக்கான அறிவு, அதே போன்ற இந்த உலக விடுதலைக்கான அறிவு, இந்த 3 அறிவுகளும் பெறுகின்ற பொழுது நாமும் புனித சூசையப்பரை போல இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ முடியும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி இன்றைய மறைவுரை நிகழ்த்தி அருட்தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இந்த நாளிலே இங்கு பலர் புனித சூசையப்பருடைய பெயர் ஜோ, அதே போல் ஜோசப், ஜோஸ்பின் மேரி, சூசை மேரி என்று பலர் தங்களுடைய பெயர்களை தாங்கியிருப்பார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கின்ற அருட்தந்தையர்கள் இறை மக்கள் சார்பாக திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலி முடிந்தவுடனே இங்கு திருவிழா கேக், அந்த வாழ்த்து சொல்லி அந்த கேக்கானது இது வெட்டப்படும். அது முடிந்த பிறகு ஆலயத்தின் வெளியிலே அங்கு இறை மக்களுக்கு கேக்கும் இனிப்பும் வழங்கப்படும். எனவே இந்த திருவிழா கேக்கு உபயம் செய்த திரு ரவிக்குமார் குடும்பத்தினருக்கும், இறை மக்களுக்கான இந்த கேக்கை உபயம் செய்கின்ற திரு ஆனந்தராஜ் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அதே போன்று இனிப்பு பங்கின் சார்பாக வழங்கப்படுகிறது. எனவே இந்த உபயம் செய்த அனைவருக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருப்பலி முடிந்தவுடனே தயவுசெய்து ஆலயத்தின் வெளியில் இருக்கின்றவர்கள் உங்களுடைய இருக்கைகளை நீங்கள் எடுத்த இடத்திலே கொண்டு சேர்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து உம் அருள் கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பினில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
இறையேசு பிரியமானவர்கள் என்ற தங்களுடைய திருவிழா கொண்டாடுகின்ற ஜோசப், ஜோஸ்பின் மேரி, சூசை மேரி இந்த பெயரை தாங்கியிருக்கிறவர்கள் நீங்கள் முன்னாடி வரலாம். பிள்ளைகள் இருங்க, பிள்ளைகள் மட்டும் அங்கே பிள்ளைகள் இருங்க, அங்கே உங்கள் இடத்துல இருங்க. பிள்ளைகள் இந்த பெயரை தாங்கியிருக்கின்றவர்கள் மட்டும் வெளியே வாங்க. ஜோசப் என்ற பெயர் தாங்கியிருக்கின்றவர்கள் ஜோசப், ஜோஸ்பின் மேரி, அதே போல் வலன் பரவாயில்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம பங்குல. வாங்க வாங்க பெரிய சீக்கிரம் வாங்க. வாங்க எல்லாம் இப்படி மக்களை பார்த்து நில்லுங்க. முன்னாடி இப்படி இந்த பக்கம் வாங்க, கேக்கு பக்கத்தில். பிள்ளைகள் ஒரு பக்கம் நில்லுங்க, பெரியவங்க ஒரு பக்கம் நில்லுங்க. ஃபாதர் கூட இருந்து கேக்கு கட் பண்ணுங்க. அப்படியே ஃபாதர் கூட. இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். புனித சூசியப்பரும் நம்முடைய பாராட்டு. Happy feast day to you. Happy feast day to you. Happy feast day to you, dear. Happy feast day to you. May God bless you. May God bless you. May God bless you. Happy feast day to you. சூசையப்பர் பாடலை பாடவும். சூசையப்பர் பாடல். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னி தாயாரின் பர்த்தானியலோ, உன்னி தாயாரின் பர்த்தானியலோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. உன்னதமார் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மண்ண கோத்திர மாதவா. சென்னி மகுட முடி புனைந்த மண்ண கோத்திர மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துரு கடவுளை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராட்சியம் வருக. மரியே வாழ்க. புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.